வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த ரவுண்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து 2 லொக்கேஷன்ஸ். இது வந்து முதலாவது பார்க்குறது வந்து இந்த கொட்டன் ஃபார்ம், அதாவது கொட்டன் வந்து வளர்த்து அதில் இருந்து வந்து கொட்டன் எடுத்து எப்படி கொட்டன் வளர்க்குறேன்னு சொல்லி இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் போன ஹைவேக்கு பேரலாக வந்து எவ்வளவோ தூரத்துக்கு வந்து இந்த கொட்டன் ஃபார்ம் வந்து இருந்துச்சு. எனக்கு ஆஸ்திரேலியாவில் கொட்டன் ஃபார்ம்ஸ் இருக்கிறது வந்து தெரியாது. பட் நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டு கேட்க இந்த கொட்டன் ஃபார்மை வந்து நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. அந்த பார்க்கும் எல்லை வரையே வந்து இந்த கொட்டன் ஃபார்ம்ஸ் தான் வந்து தெரிஞ்சது. இந்த கொட்டன் ஃபார்ம்ஸ் வந்து வச்சுக்கன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு வந்து ஓரளவு தண்ணி வசதி தேவை. என்னென்னு சொல்லிட்டோன்னா கொட்டன்ஸ் வந்து நல்ல தண்ணியை உறிஞ்சிற ஒரு மரங்கள். அதில் இருந்து இந்த பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா அறுவடை செய்கிற அளவுக்கான கொட்டன்ஸ் வந்து இப்போ வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் போகிற ஹைவே ஃபுல்லாக வந்து காற்றுக்கு வந்து இந்த கொட்டன் வந்து ரோட் ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ நான் நினைக்கிறேன் ஃபார்மர்ஸ் வந்து இனி வந்து இந்த கொட்டன்ஸை வந்து அறுவடை செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர நீங்கள் இந்த கொட்டன் ஃபார்முக்கு கரையே பார்க்கலாம் வந்து ஒரு தண்ணி தடாங்களுக்கு வெட்டி வச்சிருப்பீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த கொட்டன்ஸ் வந்து நல்ல தண்ணி வந்து இழுக்கும். ஸோ தண்ணி வந்து சப்ளை வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது வந்து இந்த கொட்டன் ஃபார்ம் வச்சுக்கிறார்களுக்கு. மற்றபடி நாங்கள் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா ஒரு வனாந்தரம், அதாவது வெட்டவெளி பிரதேசம் தான். இங்கே வந்து இந்த ஃபார்மர்ஸை தவிர வேறு யாருக்கு வந்து வாழ்கிறத தெரியலை. நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக்குக்காக இந்த இடத்துல நின்று நாங்கள் இந்த பகுதிக்கு அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா ஒரே வனாந்தரம் தான். நாங்கள் வந்து பேசிக்காக வந்து எந்த வசதியோ எந்த வீடுகளோ எதுவுமே இல்லை. பேசிக் ஆஸ்திரேலியன் புஷ் லேண்ட் தான் இது. இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் ட்ரை பண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துலேருந்து சன்செட் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நாங்கள் போக வேண்டிய ஹைவே. இந்த டிரெக்ஷனில் தான் நாங்கள் போகணும். எப்போ அது இருந்துட்டு ஒரு வெஹிக்கிளை தான் நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும் இந்த ரோட்டில் நாங்கள் போவேக்க. இதுதான் வந்து அவுட்பேக் ஆஸ்திரேலியான்ற அந்த டிப்பிக்கல் டிரைவிங். இதை விட அவுட்பேக் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க லைக் இன்னும் மட் மாதிரியான ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த ரோட் வரைக்கும் நான் அந்த டீட்டெயில்ஸை வந்து வடிவம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இன்னொரு பிரேக் 2 hours ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு பிரேக்குக்கு வந்தனாங்க. அந்த பிரேக்கோட வந்து சன்செட் எடுப்போம்னு தான் இந்த இடத்துல நின்றுனாங்க. நாங்கள் ஒரு 5 minutes டிலே ஆகிட்டோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இடத்துல வந்து சன்செட் வந்து எடுக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே கூகுளில் ரிவ்யூ பார்த்துருந்தேன் நான். அப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வர்றதுக்கு ஒரு 5 minutes முதல் வந்து சன்செட் ஆகிடுது. இப்போ வந்து 12 hours மாதிரி ஒரு வானம் இருக்கிற டைமில் தான் நான் டவுனால் வந்து படம் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்போட வடிவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்படியான வியூ வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க எங்களால் பார்க்க இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்குது. மேபி ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு வேறொரு வெஹிக்கிளும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறது வந்து குயிக்காக போய் சேர வேணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறுவது உங்கள் விஜே.